வெல்கம் டு மை சேனல் வெங்கட் பேபி. போன வீடியோவில் நம்ம கான்டூர் மீல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இந்த மீலில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இருக்குதுல பாக்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாக்கெட் எப்படி ஒட்டுறது, பாக்கெட் எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெமோ வீடியோலேயே சொல்லியிருப்போம் பாக்கெட்னா என்ன, எப்படி ஓட்டுறதுன்னு. இப்போ நம்ம என்னோட மாஸ்டர் கேம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் மாஸ்டர் கேம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்க எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாக்கெட்டுக்காக நான் இப்போ ஒரு ஸ்லாட் ஒன்று இந்த சாலிட்லேயே நான் பாக்கெட் ஒன்று வரைய போகிறேன், ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்கெட்ச் ஒன்று எடுத்து சிம்பிள் டிராயிங் ஒன்று போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை நான் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிக்கிறேன். கட் பாடி கொடுத்துட்டு இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் 10 mm நான் பாக்கெட் செட் பண்ணிக்கிறேன். கொடுத்து நெக்ஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பாக்கெட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாக்கெட் ரெடி பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. இந்த பாக்கெட் நம்ம ஓட்ட போகிறோம். அப்போ பாக்கெட் ஓட்டுறதுக்கு எனக்கு டூல்ஸ் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டூல்ஸ் எல்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். பாக்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டூல் பாத்தில் இந்த 2Dங்கிற குரூப்பில் கீழே பார்த்தீங்கன்னா பாக்கெட்னு ஒன்று இருக்கும். இதை எடுத்துங்க. இதை எடுத்துட்டு எந்த செயினை பாக்கெட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதையும் நெக்ஸ்ட் நான் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 பாக்கெட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாக்கெட்டு நெக்ஸ்ட் பாக்கெட்டோட டூல் செலக்ட் பண்ணணும். டூல் பாக்கெட்டோட வித்து எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். நான் பாக்கெட்டோட வித்து எவ்வளோன்னு நான் நோட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அனலைஸ் பண்ணி டூலை நான் செக் பண்ணிக்கிறேன். என்னோட ஹோம் டேபிள் போயிட்டு அனலைஸ் என்டிட்டி, ஓகேவா, அனலைஸ் என்டிட்டி எடுத்து இதோட வித்தை பாருங்க. இதோட வித்து பார்த்தீங்கன்னா 11 mm இருக்கு பாக்கெட்டோட வித்து 2D டைமென்ஷனில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது அதுக்கு மேலே பெருசாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 mm இருக்கு. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட டூல் ஒரு 11 mmங்கிறதுனால ஒரு 8 mm கட்டர் போட்டேன்னா நான் இது ரெண்டுத்தையுமே என்னால் ஓட்ட முடியும். ஸோ நான் என்னோட டூல் பாத்தில் போயிட்டு பாக்கெட் டூல் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். பாக்கெட் டூல் எடுத்துட்டு இப்போ செயின் பாக்கெட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த 2 பாக்கெட் நான் வேணுமோ அது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நான் இதை ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ பாக்கெட்டில் போய்க்கிங்க. டூல் என்னோட எண்மில் நான் கிரியேட் டூல் போயிட்டு எண்மிலை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் எனக்கு எண்மில் டயாமீட்டர் 8 mm இருக்கணும். கட்டிங் லென்த் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. இது எல்லாத்தையும் அப்படியே நான் விட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இங்கே ஸ்பிண்டில் ஃபீட் ரேட் எவ்வளோ எனக்கு பாக்கெட் மூவ் ஆகணுங்கிறத நான் கொடுத்துட்றேன். 2000 ஃபீட் ரேட்லையும் ஸ்பிண்டில் ஸ்பீடு எனக்கு 1800லையும் போனால் போதும். ஃபீட் ரேட்டை அந்த பிளஞ்ச் ரேட்டு 600லேயே நான் விட்டுறேன். நெக்ஸ்ட் கட் பேராமீட்டர்ஸ். கட் பேராமீட்டர்ஸில் கிளைம் கன்வென்ஷன் 2 இருக்குது. கிளைம் மீன்ஸ் என்னன்னா அது வரைக்கும் பாருங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு டூல் கட் ஆகும். அதாவது மெட்டீரியல் இதுதான் உங்களுக்கு இந்த சைடில் ஷேட் இருக்கு இல்லையா மெட்டீரியல், அதை கிளாக் வைஸ்லேயே எடுத்துகிட்டு போவோம். இந்த சைடில் சுற்றிக்கிட்டு அதே கன்வென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துகிட்டு போவோம். ஓகேவா, கிளைம்பு கன்வென்ஷன் 2 இருக்கும். உங்களுக்கு டூலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கிளைம்பில் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டூல் லைஃப் அதிகமாகவே வரும் கன்வென்ஷனில் கொடுக்குறத விட. ஓகேவா, பாக்கெட் டைப் எந்த மாதிரி வேணுங்கிறத கொடுத்துங்க. இங்கே ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுக்கிங்க. மற்ற எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ணணும். இதை மட்டும் ஆளில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே ஸ்டாக் பாக்கெட்டுக்குள்ளே இந்த வாலில் ஏதாவது ஸ்டாக் வைக்கணுமா, வேணாம். அதே மாதிரி டெப்த்தில் ஃப்ளோரில் வைக்கணுமா, தேவையில்லை. அப்போ ஃப்ளோர் அண்ட் வால் நமக்கு ஸ்டாக் தேவையில்லை. ஸோ அதை மட்டும் 0 பண்ணிவிட்டு ரஃபிங்கில் உங்களுக்கு ரஃப்பை செலக்ட். இது பாக்கெட்டு எந்த மாதிரிலாம் போகணும், ஸ்பைரலில் போகணுமா ஜிக்ஸாகாக எடுக்கணுமாங்கிற மாதிரி பாக்கெட்டோட ஸ்டைலில் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இது அப்படியே எடுத்துடலாம். எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே புரியும். ஸ்டெப்போ ஒரு பாக்கெட்டு ஸ்டெப்பு பர்சன்டேஜ் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும், இந்த ஸ்பைரல் சூஸ் பண்ணி அந்த ஸ்பைரலில் ஸ்டெப் எவ்வளோ வேணுங்கிறத எல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறதே பெட்டர் தான். என்ட்ரி மோஷன்ஸ் ஹெலிக்ஸல் ஷேப்பில் வேணுமா, ரேம்ப் வேணுமா, ஆஃப்ல வேணுமா, ஃபஸ்ட்டு ஆஃப்செட்லேயே வச்சுருங்க, ஆஃப்லேயே கொடுத்துருங்க. ஃபினிஷிங் ஸ்டெப் உங்களுக்கு பாக்கெட்டில் எந்த மாதிரி வேணும்னு கேட்டு ஃபினிஷிங் வேண்டியில் போய்க்கு லீட் இன் லீட் அவுட் நமக்கு வேண்டி இல்லை, அதையும் வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். லீட் இன் லீட் அவுட் பாக்கெட்டுக்குள்ளே நமக்கு வேண்டி இல்லை. ஸோ டெப்த்து
டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ வேணுங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாக்கெட்டில் எனக்கு டெப்த் ஆஃப் கட் ஒரு 0.2 வேணும் கொடுத்துக்கிறேன். கீப் டூலை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த பாக்கெட் பை பாக்கெட் இருக்கட்டும். நான் லிங்கிங் பேராமீட்டர் அப்படியே அப்சல்யூட்லி எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட டூல் பார்த்தா நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டூல் வந்து கிரியேட் ஆகிட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கிரியேட் ஆகி இந்த ஃப்ளோரில் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து லிங்கிங் பேராமீட்டரை போய் ஃபஸ்ட்டு உங்களோட பேராமீட்டர்ஸ் எனேபிள் பண்ணி லிங்கிங் பேராமீட்டரில் டாப் ஆஃப் ஸ்டாக் நம்ம கொடுக்கல. டாப் ஆஃப் ஸ்டாக்கு எனக்கு இந்த ஃபேஸு, இந்த எஜ்ஜை கிளிக் பண்ணிங்க. டாப் ஆஃப் ஸ்டாக்கில் டெப்த்தில் போயிட்டு எனக்கு டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்து கீழே உள்ளே இருக்கு இல்லையா, இந்த டெப்த்து, அந்த டெப்த்தை கிளிக் பண்ணி டெப்த்து 10 இப்போ அப்ளை பண்ணி இப்போ ஓகே பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கெட்டு கிரியேட் ஆகிடும். வந்துட்டா பாக்கெட் வந்துடும். இப்போ இங்கே பாக்கெட் நம்ம ஒட்டாச்சு. இதை சிமுலேட் பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க பாக்கெட் டூல் பார்த்து. இதுதான் பாக்கெட்டு, இப்படி தான் கிரியேட் பண்ணோம். இப்போ இங்கே பாக்கெட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட டூலை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டூலை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட் இங்கே ஃபில்லட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா, அதே மாதிரி இங்கேயும் ஃபில்லட் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா. ஆனால் என்னோட ஸ்லாட்டில் வந்து ஃபில்லட்டு நான் வந்து வெறும் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருந்தேன். அப்போ இங்கே ஃபில்லட் மாதிரி ஏன் இருக்குது அப்படின்னா, என்னோட ரேடியஸ் வந்து நான் 8 கட்டர் எடுத்தேன் இல்லையா. ஸோ 8 கட்டர் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, 8 கட்டர் இப்போ இந்த ரேடியஸுக்காக இந்த இடத்துல உள்ள கீழே இதெல்லாம் எடுக்கணும்னு போணுச்சு அப்படின்னா, இப்போ என்னோட 8 கட்டர் இங்கே வந்தது அப்படின்னு இந்த கார்னர் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வெளியே உள்ள அதோட கட்டரோட ரேடியஸ்னால அவுட்டர் சைட்லாம் காலி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல ஸ்லாட் மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ 8 ஃப்ளாட்டால் அவ்வளோ தூரம் போயிருக்கும். அப்போ மேலே இருக்கிற ரிமைனிங்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு எடுக்க முடியாமல் வந்துருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பாக்கெட்டை திருப்பி நம்ம கால்குல அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து இந்த ரெட் ஆரோ கீழே வச்சிங்கன்னா காப்பி ஆஃப்டர்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ இந்த காப்பி ஆஃப்டர் போயிட்டு இங்கே வந்து உங்களோட டூல் இருக்கு இல்லையா, டூலில் போயிட்டு 8 ஃப்ளாட் என்மில்னு நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ கிரியேட் டூலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்மில் கட்டர் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து டூல் வந்து 8க்கு பதிலாக 4 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 4 கட்டர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 4 கிரியேட் ஆகிடும். இப்போ இங்கே 4ங்கிற கட்டர் அதோட ஃபீட் ரேட்டு ஸ்பீட் ரேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு 4 டிக் பண்ணிங்க. இங்கே வந்து கட் பேராமீட்டரில் ஸ்டாண்டர்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ரீமிஷினிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ரீமிஷினிங் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த இதில் வந்து உங்களுக்கு எதுக்கு ரீமிஷினிங் பண்ண போகிறீங்க, நம்ம லாஸ்ட்டாக பண்ண பாக்கெட்டுங்கிற டூலுக்கு தான் ரீமிஷினிங் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீமிஷினிங் சூஸ் பண்ண பிறகு இங்கே வந்து ரஃபிங் அப்படியே விட்டுருங்க. ரஃபிங் நம்ம பாக்கெட்டில் பண்ண அதே டூல்ஸ் தான், மிச்சம் எதுவுமே நம்ம இங்கே செலக்ட் பண்ண தேவையில்ல. அப்படியே விட்டு அப்படியே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிருங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாக்கெட் டூலு ஆல்ரெடி இப்போ நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட், இப்போ ரீமிஷன் ஆயிருக்கும் பாக்கெட்டில். இது மீன்ஸ் என்ன அப்படின்னா 8 ஃப்ளாட் எங்கெங்கெல்லாம் போக முடியலையோ அங்கே மட்டும்தான் போயிருக்கும். இதை நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் 8 ஃப்ளாட் போக முடியாத இடத்துல போய் உங்களுக்கு அந்த இடத்த ரீமிஷன் பண்ணி கொடுத்துருக்கும். ஓகேவா, இப்போ தெரியுதா அந்த போனதுக்கு உள்ள ரேடியஸோட இது இப்போ கம்மியாக இருக்கும் பாருங்க. இதை மாதிரி நம்ம எண்மையில குறைக்க நமக்கு வந்து ஃப்ளாட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகேவா, இதான் ரீமிஷினிங். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிராயிங்கை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். லாஸ்ட்டாக உள்ள டூலை வந்து இங்கே ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் தான் இந்த பாக்கெட் இருக்கு பாருங்க, இதுக்காக இது ரீமிஷினிங் கிரியேட் ஆயிருக்கும். அதுதான் ப்ரீவியஸ் ஆப்ரேஷன். இது சூஸ் ஆயிருந்ததா ஆல் ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் நீங்க முன்னாடி எல்லாமே கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே சூஸ் ஆயிருக்கும். ரஃபிங் டூல் டயமீட்டர்னா ரஃபிங்காக. ஓகேவா, நம்ம ப்ரீவியஸ்லேயே செட் பண்ணிங்க. வேற எதுவும் இதுல ரொம்ப டெப்தா போக வேண்டியதில்லை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து ரீமிஷனிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இதை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு.
இந்த ஸ்லாட்டில் இப்போ பாக்கெட் நான் ஓட்டியிருக்கேன் தெரியுதா. 8 டூல் வச்சு நான் பாக்கெட் ஓட்டியிருக்கேன். இப்போ ஓட்டின பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓகே இதை நான் ஓட்டியிருக்கேன் இல்லையா. இப்போ இதோட பேராமீட்டரில் இங்கே ஸ்பைரல் இதோ இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து எப்படி டூல் வந்திருக்கு பாருங்க. டூல் இப்படி ஓடி ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் ஓடி இருக்கா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே பாக்கெட்டோட ஸ்டைல் வந்து நான் பேரலல் ஸ்பைரல்ங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் வந்து இங்கே ஜிக்ஸாக்னு சூஸ் பண்ணேன்னா அப்போ எனக்கு இந்த டூல் பார்த்து இந்த மாதிரி கிடைக்காது. என் கர்சரை பாருங்க, இந்த மாதிரி கிடைக்காது. அதுக்கு பதிலாக எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஜிக்ஸாகா வரும் பாக்கெட். அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த மெத்தட் எல்லாமே. நம்ம எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எனக்கு சர்க்கிள் ஷேப்ல வேணும்னா கூட நீங்க சர்க்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணிக்கிட்டு கூட அப்ளை பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்ல உங்களுக்கு டூல் பாத் வரும். இந்த மாதிரி டூல் பாத் ஸ்டைல்ஸை மாத்திக்கலாம் இங்கே ரஃபிங்கிற இந்த இதுல. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ட்ரி மோஷன் ஆஃப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு டைரக்டா டூல் வந்து மெட்டீரியல்ல பிளஞ்ச் ஆகும். அதே ஹெலிக்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் வந்து ஒரு ஹெலிக்கல் ஷேப்ல வந்து ரொட்டேட் ஆகி பிளஞ்ச் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஹெலிக்கல் ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கா. ஏன்னா உங்களுக்கு ஹெலிக்ஸ் மோடு எனேபிளா இருக்கிறதுனால ஹெலிக்கல் ஷேப்ல ஃபார்ம் ஆகி அடுத்து ரன் ஆகும். ஓகேவா. இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் எந்த மாதிரி டூல் வந்து ரன் ஆகணுங்கிறத நம்ம பாக்கெட்டுங்கிற இந்த மெத்தட் வச்சு கூட கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப்ல வச்சு கொடுத்தீங்கன்னா சைக்கிள் டைம் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதாங்க இங்கே பாக்கெட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டூல் பார்க்கலாம். தேங்க்யூ.